தலைப்பு: யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. பாகம் 2. யோசேப்பு எகிப்தின் சிங்காசனத்தில் எனும் தலைப்பின் கீழ் உள்ள 10வது பாடம். ரீப்ரிண்ட் நம்பர் 1640, பக்கம் 47. பாடத்தின் தலைப்பு: யோசேப்பு அதிகாரியாக எகிப்தில். ஆதார வசன பகுதி: ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38 முதல் 48 வசனங்கள். ஆதார வசனம்: 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எகிப்தில் யோசேப்பு தனது புதியதும் சோதனை நிரம்பியதுமான சூழ்நிலைகளில் நல் முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருப்பதாக காண்கிறோம். அனைத்திலும் நீதியானவைகள் எவை என்று பார்ப்பதற்கும் நீதியின்படி கிரியை புரிவதற்கும் முடிவெடுத்திருந்த யோசேப்பு தேவனில் விசுவாசம் கொண்டு தனது அனைத்து பொறுப்புகளிலும் அவைகள் பிடித்தமான, இன்பமான அல்லது பிடித்தமில்லாத, இன்பமில்லாத பொறுப்புகளாக இருப்பினும் அவைகளில் மகிழ்ச்சி கொண்டவராகவும் உண்மையுள்ளவராகவும் காணப்பட்டார். இப்படியாக அவர் நடந்திட்ட போது அவர் அறிவு நுட்பத்தின்படி இப்படி செய்யாமல் மாறாக கொள்கையின் அடிப்படையிலேயே செய்தார். ஏனெனில் அவர் நீதியை விரும்பினவராகவும் நீதியுள்ள தேவனுடைய அங்கீகரிப்பை விரும்பினவராகவும் காணப்பட்டார். அவரது உண்மைத்தன்மையானது வெகு சீக்கிரத்தில் அவரது எஜமானுடைய நம்பிக்கையை வென்று தந்தது. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இப்படியாக யோசேப்பு 10 வருடங்களாக உண்மையுடன் ஊழியம் செய்து வந்த பிற்பாடு அவர் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் போடப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. 105ஆம் சங்கீதம் 17-18 வசனங்கள். தெளிந்த மனசாட்சியுடனும் மற்றும் தெய்வீக அங்கீகரிப்பு பற்றின உணர்வுடனும் யோசேப்பு இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் தன்னாலான நல் முயற்சிகளை ஏறெடுப்பதற்கு தீர்மானம் பண்ணினார். சிறையிலும் கூட கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த கிடங்கிலும் கூட விடுதலை பெறுவதற்குரிய எவ்விதமான நம்பிக்கையும் இல்லாதிருந்த போதும் அவர் தேவனுக்கும் 3 வருடங்கள் அங்குள்ள பொறுப்புகளுக்கும் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். ஆனால் இந்த பயிற்சியின் மற்றும் பரீட்சையின் மூலம் நிரூபிக்கப்படுதலின் நோக்கங்கள் நிறைவேறினவுடன் தேவன் யோசேப்பிற்கு முன்னதாக திறந்த கதவுகளை முன்வைத்தார். தேவன் யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே எடுக்கவில்லை. மாறாக மற்றவர்களுக்கு யோசேப்பு இரக்கத்துடன் உதவி புரியும் வழியின் வாயிலாகவே தேவன் அவரை வெளியே நடத்தினார். யோசேப்பு எங்கே இருந்திட்டாலும் எவ்விதமான சூழ்நிலைகளில் காணப்பட்டாலும் அவர் நீதியானவைகளையே சரியானவைகளையே செய்தார் மற்றும் சூழ்நிலையை சிறந்த விதத்தில் பயன்படுத்தி கொண்டார். மற்றும் சிறு விஷயங்கள் அனைத்திலும் அவர் கொண்டிருந்த உண்மையானது அவர் பெரிய விதங்களில் பயன்படுத்தப்படுவதற்கு ஏதுவாக அவரை ஆயத்தப்படுத்தினது. அவர் ஜீவியத்தின் அனுபவங்களினால் சரியான விதங்களில் பயிற்றுவிக்கப்பட்டார். நன்றியுடையவர்களிடத்திலும் நன்றியற்றவர்களிடத்திலும் இரக்கமாயிருந்தார் மற்றும் அற்பமானவர்களிடத்திலும் மதிப்புமிக்கவர்களிடத்திலும் பெருந்தன்மையுடன் யோசேப்பு காணப்பட்டார். தான் மற்றவர்களிடத்தில் அனுபவித்த அநியாயமும் கொடூரமான நடத்துதலும் தன்னுடைய இருதயத்தினை கடினப்படுத்துவதற்கு யோசேப்பு அனுமதித்திடவில்லை. மேலும் இந்த அனைத்து நடத்தைகளிலும் அவர் தேவனிடத்தில் அவிசுவாசம் கொண்டதாகவோ அல்லது முறையிட்டதாகவோ எவ்விதமான அறிகுறிகளையும் நம்மால் காண இயலவில்லை. அவருடைய சோதனையின் போது அவர் தேவனுடன் நெருங்கி காணப்பட்டவராகவும் தேவனை அவரால் தடையும் காண முடியாத போது அவரில் விசுவாசம் வைத்து தேவனுடைய கிருபைகளின் வெளிப்படுத்தல்களில் ஆறுதல் அடைந்தவராகவும் மாத்திரம் காணப்பட்டார். சிறையில் காணப்பட்ட பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகியின் சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை தேவன் யோசேப்பிற்கு காண்பித்த போது இந்த கிருபை தேவனிடத்திலிருந்து வந்தது என்று யோசேப்பு அடையாளம் கண்டு கொண்டார். மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டுமாக
சுதந்திரத்திற்கான திறந்த கதவினை தன்னால் காண முடிவதாக யோசேப்பு எண்ணினார். ஆனால் நன்றி மறந்த பானபாத்திரக்காரனோ தனக்கு நன்மை செய்த இந்த உபகாரியை மறந்து போனான். மற்றும் யோசேப்பு 2 வருடங்களாக கைதியாகவே காணப்பட்டார். பின்னர் கதவு திறந்தது. இம்முறை சுதந்திரத்திற்காக மாத்திரமல்லாமல் கனத்திற்கும் முன்னேறுவதற்குமாய் கதவு திறந்தது. மற்றும் யோசேப்பும் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார். வருவதாக உரைக்கப்பட்டதான பஞ்சம் தொடர்புடைய விஷயத்தில் பார்வோனுக்கு யோசேப்பு கொடுத்த ஞானமான வழிமுறை பற்றின ஆலோசனையானது தேவனிடத்தினாலான அவரது விசுவாசத்திற்கான சாட்சியமாக மாத்திரம் இல்லாமல் இன்னுமாக கூர்மையான சுறுசுறுப்பான வியாபார சிந்தைக்குமான சாட்சியாகவும் காணப்படுகின்றது. இப்படியாக மனிதர்கள் தங்கள் விசுவாசத்தின்படி உடனடியாகவும் தயக்கமில்லாமலும் செயல்பட வேண்டும் என்று யோசேப்பு கற்றுக் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். மேலும் எகிப்தின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் அபாயங்கள் ஊடாக அத்தேசத்திற்கு வழிகாட்டும்படி யோசேப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் தனது மகா செயலாற்றல் திறமையை வெளிப்படுத்தினார் மற்றும் இங்கும் தனது உண்மையை காண்பித்தார். இந்த விஷயத்தில் அவர் இவைகளில் இத்திறமைகளில் கொஞ்சத்தை அவர் தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து சுதந்திரித்துக் கொண்டவராயிருந்தார். ஆனால் பெரும்பான்மையானது இவரது சொந்த ஆற்றலாகவும் குணலட்சணத்தின் வலிமையாகவும் காணப்பட்டது. கணத்திற்கும் பயனாகுவதற்கும் வழிநடத்தக்கூடிய திறந்த கதவுகள் அனைத்துமே ஒருவேளை அக்கதவுக்குள் பிரவேசிப்பதற்கும் மற்றும் அக்கதவுகளானது வழிநடத்தும் வேலைகளை வெற்றிகரமாய் நடத்துவதற்குமான ஆற்றலையும் குணலட்சணத்தினுடைய வலிமையையும் நாம் பெறாவிட்டால் பிரயோஜனமற்றதாகவே இருக்கும். தேவனுடைய கண்ணோட்டத்திலான வெற்றிகரமான ஜீவியம் ஒன்றை ஜீவிப்பதற்கு உண்மைத்தன்மையும் குணலட்சணத்தின் தூய்மையும் பெருந்தன்மையுடன் கூடிய நோக்கம், ஆற்றல், துணிவு, திறமைகள், பயபக்தி மற்றும் சுய கட்டுப்பாடு அனைத்தும் அவசியமாயிருக்கிறது. யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்ததாக எகிப்தினுடைய சிங்காசனத்தில் 2ஆம் ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்ட காரியமானது அவரது உண்மைக்கான முழு பலனாக சிலரால் கருதப்படலாம். ஆனால் யோசேப்பு அப்படியாக நிச்சயமாய் கருதி கொள்ளவில்லை. அவர் இன்னமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மதிப்பவராய் இருந்தார். அவர் அடிமையின் நிலையினின்றும் சிறைச்சாலையிலிருந்தும் ராஜ அரியணைக்கு உயர்த்தப்பட்டதின் நிமித்தமாக அவரது தலை பெருமையினால் உப்பிக்கொள்ளவில்லை, பெருமிதம் கொள்ளவில்லை. மாறாக உண்மையான மனிதனுக்குரிய அம்சமாகிய அதே சீரான பெருந்தன்மையுடனும் அடிமையாகவும் தகப்பன் வீட்டில் சகோதரனாகவும் காணப்பட்ட போது கொண்டிருந்த அதே ஆற்றலுடனும் உண்மையுடனும் மற்றும் திறமையுடனும் தனது புதிய வேலையை அமைதியாய் யோசேப்பு நடத்தி கொண்டிருந்தார். துன்பம் எனும் பயிற்சியின் கீழ் நீண்ட காலமாக தேவனுடன் யோசேப்பு பழகி வந்த காரியமானது அவரை தாழ்மையுள்ளவராய் ஆக்கிற்று மற்றும் அவரது ஆயத்தமாயிருந்த இருதயத்தில் குணலட்சணங்கள் அருமையாய் வளர்ந்தன. ஆனால் எகிப்தினுடைய சிங்காசனத்தை அடைவது என்பது ஒருபோதும் யோசேப்பினுடைய குறிக்கோளின் இலக்காக இருக்கவில்லை. ஏனெனில் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பு போன்று யோசேப்பும் பரம தேசத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருந்தார். அங்கேதான் அவருடைய பொக்கிஷம் இருந்தது மற்றும் அங்கேதானே அவருடைய இருதயம் இருந்தது மற்றும் அங்கிருந்தே அவர் தனது சிறந்த ஜீவியத்திற்கான தூண்டுதலை பெற்றுக் கொண்டார். மற்றும் எகிப்தினுடைய சிங்காசனமானது மற்றவர்களுக்கு உதவியாயிருப்பதற்குரிய ஸ்லாக்கியங்களுக்காக மாத்திரமே யோசேப்பினால் மதிக்கப்பட்டது. ஆமேன்.